இப்போ நான் நல்ல வேலையில் தான் இருக்கேன். என் ஒய்ஃபும் சம்பாதிக்கிறாங்க. வர வருமானம் என் பிள்ளைங்களோட படிப்புக்கும், வீட்டு செலவுக்கும் சரியாயிடுது. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வரும். பிள்ளைங்களுக்கு ஹையர் எஜுகேஷன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், இல்லை வீடு ரெனோவேட் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய பெரிய செலவுகள்லாம் இருக்குது. இதுக்கடையில் ஒய்ஃப் வேறு வெளிநாடு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. லைஃப்பை இப்போ தான் என்ஜாய் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கனவுகளோடு நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் இதுக்கெலாம் பெரிய ஒரு அமௌண்ட் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஏற்கனவே பார்த்துட்ருக்க வேலையில் நம்ம வந்து சாயந்தரம் வீட்டு வரத்துக்கு 8-9 மணி ஆகிடுது. இதில் நாங்கள் வேறு எங்கே போய் வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? இன்சூரன்ஸ் துறையில் நமக்கான வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க. இதில் வந்து நாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் நமக்கு எப்படி சேல்ரி, போனஸு இது மாதிரி எல்லாமே கிடைக்குதோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இன்சூரன்ஸுனால் போய் எல்லாருக்கிட்டேயும் கெஞ்சனுமே பாலிசி போடுங்கன்ட்டு இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொல்கிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு நல்லா தெரியுது. இப்போ நம்ம ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த பார்க்குறக்கூடிய வேலைக்கு அந்த குவாலிஃபிகேஷனை நாம் அடையிறதுக்கு நாம் ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் காலேஜ்லேருந்தே நாம் அதை தொடர்ந்து படிச்சுட்டே வந்திருப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கோம். நம்ம அந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். அதுக்கான திறமைகளும் நம்ம வந்து மேபி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருப்போம். இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இதே மாதிரி தான் எல்லா துறையுமே. ஸோ சம்பாதிக்கணுன்ற அந்த எண்ணமும், நம்மளுடைய கனவுகளை அடையணுன்ற அந்த ஆசையும் இது மட்டும் இருந்தால் போதும். கற்றுக்கணுன்ற அந்த ஆர்வமும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம்.